ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2017 ஒரு சவுத் கொரியன் கிரைம் ட்ராமாவாக வெளியான ஹாட் பிளாக் அண்ட். இப்போது இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு நம்ம பார்த்தலாம். ஒரு மிகப்பெரிய பணக்காரருடைய பொண்ணு ஒரு முக்கியமான கொலை வழக்கு, அதில் மெயின் சஸ்பெக்டாக கருதப்பட்டு கடைசியாக போலீஸால் அரெஸ்ட் பண்ணப்பட்டு ஜெயிலில் அடைக்கப்படுறாங்க. இவ்வளவு சொத்து பணம் இருந்து என்ன பிரயோஜனம்? தனக்கு இருக்கிறது ஒரே ஒரு மகள் தான். அந்த மகளை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பணக்காரரே களத்தில் இறங்குறாரு. இறுதியாக அவருடைய மகளை அவர் காப்பாற்றினாரா இல்லையா? இதுதான் இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரியை. இப்போ இந்த படத்துடைய டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். முதல்ல இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். படத்தில் நம்ம கதாநாயகனுடைய பேர் ஐம் டேசன். இவர் பேசிக்காக ஒரு பெரிய பிஸ்னஸ் டைக்கோன்னு கோடீஸ்வரன், பணம் அம்பிட்டு போனோம் அந்த ஆள் நினச்சார் அப்படின்னா நாளைக்கே ஒரு ப்ரைவேட் ஜெட்டை சொந்தமாக வாங்கி வீட்டு பின்னாடி நிறுத்த முடியும். அப்படி ஒரு பணக்காரர் அவர். இவருக்கு மனைவி கிடையாது, ஒரே ஒரு மக மட்டும்தான். அந்த மகத்தோளுக்கு மேலே வளர்ந்த ஒரு பொண்ணு. இவ்வளவு பெரிய பணக்காரருடைய பொண்ணு அப்படின்னாலே நமக்கு தெரியும் வசதி வாய்ப்புகளில் எந்த அளவுக்கு அந்த பொண்ணு வளர்ந்துருக்கும், எவ்வளவு செல்லமாக வளர்க்கப்பட்டிருக்க ஒரு பொண்ணாக இருக்கும் அப்படின்னு. இதனாலேயே அந்த பொண்ணும் நமக்கு என்ன, நம்மளாக சம்பாதிக்கிறோம், நம்ம அப்பன் சம்பாதிக்கிறான், நல்லா செலவழிப்போம் அப்படின்னு அந்த பொண்ணும் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு பப்பு பாருன்னு சொல்லி செம ஜாலியாக அந்த பொண்ணுடைய லைஃப்பை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்படி ஒரு தருணத்தில் அப்பாவும் பொண்ணும் மட்டும்தான் வீட்டில். ஆனாலும் அப்பாவுக்கு பெரிய அளவில் மரியாதை கூட அந்த பொண்ணு கொடுக்கறது இல்லை. ஏன்னா அப்பா 24 மணி நேரம் பிஸ்னஸ்னு சுற்றிக்கிட்டு இருக்க ஒரு நபர். அதனால் அப்பாவை அதிகமாக அந்த பொண்ணு பார்க்குறதே கிடையாது. பார்த்தாலும் வாங்கப்பா என்ன ஏதுன்னு கேட்குறதே கிடையாது. அப்படி ரெண்டு பேத்துக்குள்ளே இருக்க ரிலேஷன்ஷிப்பு. இப்படி இருக்க ஒரு தருணத்தில் யோனா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேமஸான சிங்கர், அந்த லேடி மேலே காதல் வயப்படுறாரு இந்த அப்பா. யார்? நம்ம கதாநாயகன். இவர் கிட்டத்தட்ட கொஞ்சம் வயசான நபர் தான். இவர் காதல் வயப்படுறாரு அப்படிங்கிறது முதல்ல அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகலாம் கிடையாது. ஆனால் இப்படி தோளுக்கு மேலே வளர்ந்த ஒரு பொண்ணு பொறுப்பே இல்லாமல் வாயை திறந்தாலே பொய்யை சொல்லிவிட்டு அங்கன்னு சுற்றிக்கிட்டு தர்றா, செலவழிச்சுக்கிட்டு தர்றா. அவளுக்கு பொறுப்பாக இருக்கணும் அப்படின்னா வீட்டில் அம்மானு ஒருத்தி இருந்தால் தான் பொண்ணை பொறுப்பாக வளர்க்க முடியும். அப்படிங்கிறதுக்காகவே அந்த சிங்கரை கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இவர் பிளான் பண்ணுறாரு. ஒரு ஃபேமஸான சிங்கர் அவங்க. இவர் இவ்வளோ பெரிய பணக்காரர். அப்போ சொல்லவா வேணும், உடனே இந்த நியூஸ் பெருசாக வெளியே வெடிக்குது, இந்த மாதிரி ஒரு கல்யாணம் நடக்க போகுது அப்படி இப்படின்னு. இப்படி இருக்கிற ஒரு தருணத்தில் இந்த பொண்ணு யார்? கதாநாயகனுடைய மக. இந்த பொண்ணு வழக்கம் போல் ஒரு பார்ட்டிக்கு போகும்போது அங்கே எல்லாம் ஆட்டம் பாட்டமாக தண்ணி அடிச்சுட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நபர் ஒரு ஃபோனை ஒன்று காமிக்கிறாப்புல. அந்த ஃபோனில் உண்மையாக ஒரு பான் வீடியோ ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த பொண்ணு யார் இது, என்ன பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி போய் அந்த ஃபோனை பார்த்தா அதில் அந்த பான் வீடியோவில் நடித்த ஒரு லேடி. அந்த லேடி யார் அப்படின்னா அப்பா கல்யாணம் பண்ண போகிற அந்த பொண்ணு. அந்த பொண்ணுடைய ஒரு பையன் வேறு இருக்கான். அந்த பையன் யாருங்கன்னு கேட்டால் இந்த பொண்ணுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க அது அந்த பொண்ணுடைய முன்னாள் காதலன். அவங்க 2 பேர் எடுத்த வீடியோ தான் இப்போ லீக் ஆகிருச்சு அப்படிங்கிற மாதிரி. இப்போ அவ்வளவு கடுப்பு இந்த பொண்ணுக்கு. இப்படி ஒரு தரங்கட்ட பொண்ணையாக போய் நம்ம அப்பா கல்யாணம் பண்ண போகிறாரு அப்படிங்கிற அளவுக்கு இந்த பொண்ணுக்கு ஒரு கோவம். இப்படி இருக்கும்போது நேர யார் எந்த பொண்ணை அப்பா கல்யாணம் பண்ண போகிறாரோ அந்த பொண்ணுக்கே ஃபோன் பண்ணி நான் உன்னை உடனே பார்க்க வரணும், அப்பார்ட்மெண்ட்டுக்கு நான் வர்றேன் இப்போ உங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்குன்னு சொல்லி இந்த பொண்ணு கிளம்புது. இப்போ இதோட அந்த சீன் கட் பண்ணப்படுது. இப்போ போலீஸுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. சார் ஒரு குறிப்பிட்ட அப்பார்ட்மெண்ட்டில் கீழே பேஸ்மெண்ட்டில், அதாவது பார்க்கிங் லாட்டில் அங்கே ஏதோ தீப்பிடிச்ச மாதிரி என்ன ஒரு விஷயம் நடக்குது, நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு போலீஸ் அங்கே விரைஞ்சு போகிறாங்க. போய் பார்த்தா ஒரு இடம் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. எரியறதெல்லாம் பின்னாடி இருக்கட்டும், அங்கே அப்பா கல்யாணம் பண்ண போகிற தன்னுடைய வருங்கால சித்தி இருக்காங்கல்ல, அந்த சிங்கர் யூனா. அந்த யூனா அந்த இடத்துல ரத்த வெள்ளத்தில் கிடக்குறாங்க அந்த பார்க்கிங் லாட்டில். இப்போ ஃபொரன்சிக் டீம் அங்கே வந்ததுக்கப்புறம் அவங்களால யூகிக்க முடிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு காரை எடுத்துகிட்டு யாரோ அந்த அம்மாவை இடிச்சிட்டு போயிருக்காங்க. ஆனால் அந்த காரில் இடித்து அந்த விபத்து இருக்கு இல்லையா, அதனால கூட அந்த அம்மா இறந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இடித்த அந்த வேகத்தில் அந்த பாடி தூக்கி வீசப்படுது இல்லையா, அது நேர பக்கத்தில் இருக்க செவத்தில் போய் சொத்துன்னு அடித்து தலை பின்புறமாக முட்டி அங்கேயே கம்ப்ளீட்டாக அன்கான்சியஸ் ஆகி தலையிலேருந்து ரத்தம் ஃபுல்லாக போய் அதில் தான் இவங்க சீரியஸாக ஆகி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருந்து அந்த யூனா நேராக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகப்படுறாங்க. ஆனால் சிகிச்சை பலன் இல்லாமல் கடைசியாக அந்த இடத்துல அந்த அம்மா இறந்து போகுது. ஆனால் இந்த இடிச்சிட்டு போன கார் இருக்குல்ல, இது பொண்ணுடைய காரு. இப்போ போலீஸு கிளியர் கட்டாக ஏதோ ஒரு கார் முன்னுக்கு பின்னு முறைனா யாரோ குடிச்சிட்டு வண்டி ஓட்டுற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி ஊரில் போகிற டிராஃபிக்கில் போய்கிட்டு இருக்க பல கார்களை இடிச்சிக்கிட்டு இந்த கார் போகுது. இதில் கடைசியாக தொக்கா அந்த பொண்ணு கதாபாத்திரத்தை அரெஸ்ட் பண்ணி கொண்டு உள்ள இன்ட்ராகேஷன் ரூமில் உட்கார வைக்கிது போலீஸு.
நீ தான் குடிச்சிட்டு வண்டி ஓட்டியிருக்க, நீ வண்டி ஓட்டினதெல்லாம் பின்னாடி, அது வேறு கேஸு. ஆனால் ஒரு கொலையை பண்ணிவிட்டு இப்படி நீ வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி தான் கேஸு கடைசியாக ஃபைல் பண்ணப்படுது போலீஸ் சைடில். இப்போ நம்ம கதாநாயகன் வந்து என்னம்மா நடந்தது உண்மையை சொல்லுன்னு கேட்டால், எனக்கு போதையில் எதுவுமே ஞாபகம் இல்லை, நான் எதுவுமே பண்ணலை அப்படிங்குது அந்த பொண்ணு. இப்போ நமக்கு இவ்வளவு சொத்து பத்து இருந்து என்ன பண்ண, தனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு தான், தான் மகளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இவரே களத்தில் பர்சனலாக இறங்கி சாய் அப்படின்னு சொல்லி ஒரு லாயர், அவங்கள ஒரு லேடி தான், அவங்கக்கிட்ட பொறுப்பை படைச்சி இங்கே பாருங்கள் எம்பிட்டு செலவானாலும் பரவாயில்ல, என்ன வேணுமோ கேளுங்க, இந்த உலகத்தையே கூட நான் கையில் தரேன், ஆனால் என் மகளுக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது, நீங்கள் அவளை எப்படியாவது வெளியே எடுக்கிறீங்க காப்பாற்றுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த பொறுப்பு அந்த லாயர்கிட்ட கொடுக்குறார். இதுக்கப்புறம் இந்த கதையில் நடந்த சுவாரஸ்யங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இந்த படத்துடைய கதை தான். அட்டகாசமான ஒரு கதை. இந்த படம் 2017 ஒரு கிரைம் ட்ராமாவாக சவுத் கொரியாவில் வெளியாகிருக்கு. ஆனால் இந்த படம் 2013 வெளியான ஒரு சைனீஸ் கிரைம் த்ரில்லர் படமான சைலண்ட் விட்னஸ் படத்துடைய ரீமேக் தான். அட்டகாசமான ஒரு படம். நம்ம ஊருக்கு இன்றைக்கி அப்படியே ரீமேக் பண்ணால் தரமாக ஒரு ஹிட் அடிக்கக்கூடிய படம் இது. சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆனாலும் இந்த படம் நமக்கு பார்க்கும்போது இந்த படத்துடைய இந்த கதைக்களம், இவங்க எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸு, இந்த படத்தில் இருக்கக்கூடிய அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது நிச்சயமாக திருஷ்யத்துக்கு நிகரான ஒரு படம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு இந்த படம் பார்க்கும்போது திருஷ்யம் ஃபீல் தான் வந்தது. அதே டீமே இந்த படத்தை பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுச்சு. ஏன்னா அந்தளவுக்கு தரமான ஒரு படம் இது. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் நடித்த எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸு, குறிப்பாக நம்மளுடைய தானே தலைவன் சாய்வன்ஸுக்கு என்ன பர்ஃபார்மன்ஸுன்னு கேட்குறீங்க. மனுஷன் 2 சீன் தான். ஒரு ஜெயிலில் பொண்ணை பார்க்குற ஒரு சீன் ஒன்று இருக்குது நம்ம ஆளுக்கு. அந்த சீனெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதாவது நடிப்புங்கிறத நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், பயங்கரமாக நம்ம எமோட் பண்ணணும், பல விஷயங்களை முகத்தில் பாவனைகளாக கொண்டு வரணும். அப்போ தான் அந்த எமோஷன்ஸ் என்னங்கிறது நம்மளுடைய முகத்தில் தெரியும். ரைட்டா? கல் மாதிரி இருப்பார் நம்மால். அந்த சீனில் எக்ஸ்ப்ரெஷனே இல்லாமல் கல் மாதிரி அமைதியாக பொண்ணை பார்த்துக்கிட்டே இருப்பார். எந்த டைலாக்குமே அவர்கிட்ட இருந்து அதிகமாக இருக்காது. கடைசி அந்திரிச்சு போகும்போது பார்த்துக்கோ அப்படின்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுவார். அதை நான் அதிகமாக ரிவீல் பண்ண முடியாது, நீங்கள் பாருங்கள். அந்த மாதிரி அட்டகாசமான ஒரு பர்ஃபார்மன்ஸு. சாய்மின்சிக் உலகத்தின் தலை சிறந்த நடிகன், அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. அட்டகாசம் பண்ணியிருப்பாப்ல அவர். அதே மாதிரி அவருடைய பொண்ணாக நடித்த அந்த கதாபாத்திரமும் நான் குறிப்பிட்ட இந்த சீனில், அந்த ஜெயிலில், அதை நீங்கள் படத்தில் பாருங்கள், வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் அவங்ககிட்ட இருந்து. நமக்கே நம்மளை அறியாமல் கண்ணு கலங்கிடும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான பர்ஃபார்மன்ஸு அவங்கக்கிட்ட இருந்துமே. இன்னொரு பக்கம் இந்த படத்துடைய ஒரு சில காட்சி அமைப்புகள் ஒன்றுமே கிடையாது. ஒரு கதாபாத்திரம் கையில் ஒரு ஃபோனை வச்சுருக்கோம். அந்த ஃபோனில் ஒரு ஜிபிஎஸ் லொக்கேஷன் ஒன்று ஷேர் பண்ணியிருப்பாங்க. அந்த லொக்கேஷன் என்னன்னு அப்படி ஃபோனை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா, மேலிருந்து ஒரு ஏரியல் ஷாட்டாக இருக்கும். அந்த லொக்கேஷன் பார்க்கும்போதே நம்ம மேப்பில் வந்து போட்டோம்னா எப்படி இருக்கும், சேட்டலைட் வியூவில், அந்த மாதிரி மேலிருந்து 2 பக்கமும் சிட்டி இருக்கும், நடுவில் ஒரு ஆறு இல்லை ஒரு கடல் ஓடுற மாதிரி ஒரு ஷாட். இது நம்ம சினிமோட்டோகிராஃபர் என்ன பண்ணியிருப்பாப்புல, அந்த சீன் அந்த ஃபோனை அப்படியே ஜூம் இன் பண்ணி நேர ஒரு க்ளோஸ்அப்பு, இந்த 2 பக்கம் இருக்க சிட்டி மறைஞ்சு போய் ஆற்றுக்குள்ளே அவ்வளவு க்ளோஸ்அப் போயிட்டு டப்புன்னு அடுத்த செகண்ட் மேலே தூக்குனாங்கன்னா ரியல் லொக்கேஷனுக்கு போய்டும் அந்த சீனு. அட்டகாசமான சீனு, வேறு லெவலில் திங்க் பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன காட்சிகளை கூட சூப்பராக இருக்குது. இந்த படத்துடைய காட்சி அமைப்பிலும் சரி, அதுக்கு இந்த படத்துக்கு சினிமோட்டோகிராஃபி சப்போர்ட் பண்ண விதமும் சரி. இதெல்லாம் தாண்டி இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் எதுவும் சொல்ல மாட்டேன். படம் பாருங்கள், வேறு லெவல் கிளைமேக்ஸ் இது. நிச்சயமாக நம்மளுடைய மனசை உருக்கக்கூடிய ஒரு கிளைமேக்ஸாகவே இது இருக்கும். மனசை நெகிழ வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான படம் தான் இது. அடல் கானடை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க, இந்த படம் ஃபேமிலியோட பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிற அந்த விஷயத்தை. இந்த படத்திற்கு ஃபில்மிகிராஃப் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.5 out of 10. இப்போது நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் த மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும்.
இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.